ஹாய் வாவ்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? டுடேன்னு பார்த்து ரொம்ப மிராக்கலாக சுட்டி என்கிட்ட படுத்துகிட்டே இருந்தா. எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. எப்படியோ எழுப்பி விட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது நினச்சாலே செம்ம கடுப்புங்க. அது வந்து 2 days வீக் ஆஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் உடனே போகிறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். எப்படியோ வேறு வழியில் நல்லா பஸ் ஏறி நேரமோ என்னன்னு தெரில. நான் எப்பெல்லாம் பஸ் ஏறணும் எனக்கு இடமே கிடைக்காது. கொஞ்ச நேரம் ட்ராவல் இருந்தால் கூட பரவாயில்ல, 1 hour ட்ராவல் பண்ணணும். அது இந்த டிராஃபிக்கில் நின்று போகும் பாருங்களேன். இந்த பெங்களூரில் செம்ம கடுப்பாகும் அந்த டைமில். எப்படியும் இறங்கிட்டேன். 1 hour ஜேர்னிக்கு அப்புறமா அந்த டிராஃபிக்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாக இன்னும் டிராஃபிக்கில் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். நான் இறங்கியே நடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த பஸ் இப்போ தான் மெல்ல மெல்ல அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ வந்து இன்னொரு பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்த அடிக்கிற வெயில என்னால் ஏசி பஸ்ஸில் போகும்போது எந்த பஸ்லையும் போக முடியாது. ஏன்னா ஏசி பஸ்ஸில் அட்லீஸ்ட் இதுலேயுமே நிறைய ஏசி ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் கம்மியாக தான் ஆன் பண்ணுறாங்க. எப்படியோ இறங்கிட்டேன். ஆஃபீஸ்லேயும் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா இன்னொரு குட்டி பஸ் இருக்கணும். ஏன்னா எங்கள் பில்டிங் லாஸ்ட்டில் போய் கட்டி வச்சுருக்காங்க டெக் பார்க்கில். அதனால் அங்கே போயிட்டு வேறு நம்ம இறங்கணும். அதுக்கு ஒரு இன்னொரு பஸ். என்னோடய லைஃப்பை பார்த்தீங்கன்னா பஸ்லேயே போயிட்டுருக்கு. என்னோடய லைஃப் எப்போ மாறப்போகுதுன்னு தெரில லிட்ரலாக. ஆல்சோ நான் வீக்லி ட்ராவல் பண்ணனால இன்னும் கடுப்பாகும். ஏன் வீக்லி அப்போ போகிறேன்னு இன்றைக்கி கேட்கலாம். ஆனால் ஒசூரில் வீடு வச்சுக்கிட்டு நம்ம பெங்களூர்லேருந்து வீக்லி போகலைன்னா அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த ஆஃபீஸ் சாப்பாடை சாப்பிட்டு சத்தியமாக இருக்க முடியாது. அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் அப்படி மனசும் என்னோட ஆத்மாவும் நிம்மதி அடையும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சான்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா வந்து வேறு எங்கெங்கேயோ நேட்டிவ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களால போக முடியாது வீக்லி. ஏன்னா ஒசூரில் இருக்கிற நம்மளால் மட்டும்தான் பெங்களூருக்கு வீக்லி போக முடியும். டேயில் கூட சில பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் வந்து என்னால் அந்த மாதிரிலாம் முடியாது. எனக்கு இருக்கிற உடம்புக்கு போயிடும் சீரியஸாக. அதனால் வீக்லி மட்டும் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் என்னங்க ஆஃபீஸ் வந்துட்டு வேலை பார்த்துட்டு லஞ்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ப்ரான் கறி போட்டிருந்தாங்க. எங்கள் 3 பேர் பிளேட்டில் இருந்து ஒருத்தன் ஃபுல் ப்ரான் கறி ஆர்டர் பண்ணிட்டான். எனக்கு வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இவனே சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு பர்சனலாக ப்ரான் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒம்மட்டிக்கிட்டு வந்துடும். ப்ரான் லவர்ஸ் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது ப்ரான். அவ்வளோதான் வாவ்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். until then bye bye.